இந்த குடும்பங்களுடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு. 10 லட்சம் கொடுத்தா என்ன, 20 லட்சம் கொடுத்தா என்ன, யார் கொடுத்தா என்ன? காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ரித்திக்ன்ற பையனோட ஃபேமிலிக்கு அந்த 30 லட்சம் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? திரும்ப குழந்தை வருவானா? ஏன்னா பையனுக்கு அப்பா இல்லை, இனி என்ன பண்ணுவாங்க அவங்க? 30 பேர் இறந்து போயிட்டாங்களே சார் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய அந்த உடல் மொழி தான் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. திரும்பி நின்று பார்த்து ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல எனக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு கூட்டமும் நடக்கும்போது வாட்டர் கிரவுட் அப்படின்னு சொல்லி விஜய் மீது நிறைய தவறுகள் இருக்கிறது. போலீஸ் வந்து அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. மோடி வந்தா, ஒரு RSS தலைவர் வந்தா, அமித்ஷா அவர்கள் வந்தா நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் அவங்களுடைய பார்ட்டி ஆட்களாலேயே இல்லை, அவங்களுக்கான அந்த பேராகர்னியாவை தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இவருக்கு அது மாதிரியான ஒரு நிலை கிடையாது. எல்லா இடத்துலையும் என்னை வந்து கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்பாடுகள் எனக்கு அதிகம்னு சொல்லாதீங்க. கட்டுப்பாடுகள் மக்களுக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் தான் கொடுக்கப்படுகிறதுன்னு இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பீப்புளை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். சும்மா தாண்டோன்றித்தனமாக என்ன வேணா பேசலாம், யாருக்கு எதிராக வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், அது தனக்கு எதிராக வாக்குகளா மாத்திக்கலாம். எலெக்ஷன் வந்தானா ஒரே எலெக்ஷன்ல முதலமைச்சராகலாம் யாருமே ஆயிட முடியாது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நாம 39 பேர் பலியான அந்த கரூர்ல விஜய் அவர்கள் பரப்புரை செய்த இடத்திற்கு வந்து அந்த இடம் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனைகள், என்னென்ன காரணங்கள்லாம் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தபோது நம்ம மூத்த பத்திரிகையாளர் லட்சுமியும் இங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம், அவங்க ஃபீல்டுக்கு வரும்போது தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். கரூருக்கு வந்து ஃபீல்டு எப்படி இருக்கு, என்ன காரணங்கள், அந்த 39 பேர் உயிரிழப்புக்குன்னு பல்வேறு விஷயங்கள நீங்களும் பல பேர்த்திட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா உங்க மனநிலை எப்படி இருக்கு? நான் இங்க காலையில வந்த உடனே காலையில ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டேன். வந்த உடனே முதல்ல போன இடம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான். உள்ள போகும்போதே ரொம்ப ஹார்ட் ரென்ச்சிங்காக இருந்தது. ஒரு புரியாத ஒரு கோபமும் மாத்திரமும், ஏன் வந்து யாருக்குமே இவ்வளோ சிரமங்கள் புரியாதா? ஒருத்தரை பார்க்கணுன்ற அந்த கிரேஸ்ல தான் மக்கள் இப்படி செய்வாங்களா? இல்லை வந்து அரசியல் கட்சிகளுக்கோ தலைவர்களுக்கோ யாருக்குமே மக்களை பற்றின சிந்தனை இல்லையா அப்படின்ற இதெல்லாம் எண்ணம் ஓட்டம் இருந்தது. பார்க்கும்போது அந்த லேடிஸும் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸும் அழுகிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்தது. ஒரு சின்ன குழந்தையோட ஃபேமிலி வந்து ரித்திக்னு ஒரு பையனோட ஃபேமிலி, 8 வயசு பையன் தான். பையனோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அந்த பையனுக்கு அப்பா இல்லை. அவங்க ஃபேமிலி அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாருமே அவங்க வந்து பப்ளூன்னு கத்தி கத்தி அழுகும் போதும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் வந்து நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 39 பேர் இறப்புன்றது தான் இரவே வந்த செய்தி. இனி வந்து இப்போ ICUவில் இருக்கக்கூடியவங்களும் மொத்தம் 58 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே ICUலையும் மற்ற இதுலேயும் இன்பேஷன் வார்ட்லேயும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன, இனி அடுத்தடுத்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த ரித்திகோட பையன் அம்மா வந்து அவங்களும் ICUவில் இருந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு தான் இப்போ போய் பையனை பார்த்துட்டு பாடி வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஃபேமிலி பார்க்கும்போதே ரொம்ப ஷேட்டரிங்காக இருந்தது. இந்த இடம் ஏன் வந்து விஜயனுடைய கட்சி இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. வேலுச்சாமிபுரம் இதுக்கு முன்னால் அவங்க வந்து மொத்தம் 3 இடம் கேட்டிருந்ததானா அந்த லெட்டர் வந்து போலீஸ்க்கு அவங்க கொடுத்த லெட்டரில் சொல்லியிருந்தது. இன்னொன்று வந்து இந்த காந்தி சிலை பக்கத்தில் அமராவதி ஆற்றுக்கரையோரத்தில் இருந்தது. இன்னொன்று வந்து உழவர் சந்தை வந்து அந்த அது வந்து மார்க்கெட் பிளேஸ். அது இதை விட ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்குது. ஒரு 80 ஃபீட் கூட இருக்காது அந்த ரோடு. இந்த ரோடு வந்து ஒரு 80 அடி அகலம் இருக்கும்னு தான் தோணுது. எவ்வளோ அடி அகலம் இருக்கும்னு எனக்கு தெரியல இது பார்க்கும்போது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போதும் தெரியுது, இந்த மரம் உடஞ்சி போயிருக்கு. அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு தான் பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த ஷெட்டெல்லாம், அந்த கடையோட ஷெட் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. ஒரு சிலர் சொல்கிறது வந்து 500 போலீஸ் எப்படிங்க பத்தும் இவ்வளோ பெரிய க்ரௌடுக்குன்றாங்க. ஒரு பகுதி மக்கள் வந்து இல்லை, போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க க்ரௌடை. ஆனால் 11 மணிலேருந்தே க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் 12 மணிக்கு வருவாருன்னு அவங்களோட அஃபிஷியல் ஹேண்டில் வந்து ட்வீட் போட்டாங்க. ஃபேஸ்புக் பேஜ்லலாம் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்து ஒருத்தர் கூட சொன்னார், என் பையன் வந்துட்டான் சீக்கிரமே, அவனை நான் திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன், இங்கே இருக்க முடியாது, இதுக்கு மேலே வந்து க்ரௌட் அதிகமாயிரும்னு. எனக்கு மற்றவங்கள் பெரியவங்க இறந்து போனது அது அவங்களுடைய தவறு அப்படின்றத விட இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, எதுக்காக அவங்க வந்து விஜயை பார்க்கணும்?
அந்த கிரேஸ் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் தான் அவங்களை எஜுகேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணுன்றதை விட விஜய் இன்னும் நிறைய அவங்களை எஜுகேட் பண்ணணும் ஒரு அப்படின்னு லீடரா முதல்ல ஒருத்தர் வந்து நான் 12:30 வரேன்னு அபிஷியல் ஹேண்டில்ல போட்டு 7 இல்ல. மணி இது வரைக்கும் இங்க மட்டும் இல்ல தினேஷ். அதாவது வந்து நான் குறை சொல்லணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் நீங்க இப்படி பேசக்கூடாது, நியாயமா பேசணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் முதல்ல அவருடைய இந்த ரோட் ஷோ கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது, அதாவது பீப்புள் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அவர் திருச்சியில ஸ்டார்ட் பண்றாரு. நான் திருச்சியில இருந்தேன். திருச்சியில இருந்த க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமான க்ரௌடு. அங்க வந்து எனக்கே பயமா இருந்தது, எப்படி நம்ம வெளியில வர போறோம் இந்த கூட்டத்துல இருந்துன்னு. அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வராங்க. அவருக்கு ஓட்டு போடுறாங்க, போடலை. அவருக்கு அரசியலா அவருக்கு வந்து புரிதல் இருக்கா இல்லையா, மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா, அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மக்கள் மத்தியில எப்படி இருக்காரு, அது எல்லாத்தையுமே தாண்டி அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இந்த 20 வருஷங்கள்ல நிறைய கூட்டங்கள் பார்த்துருக்கேன், நிறைய அரசியல் கூட்டங்கள். சீரணி அரங்கம் இருக்கும்போது அங்க நடந்த பாமகவுடைய சித்ரா பௌர்ணமி விழா, அந்த கூட்டங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். அப்போ வந்து எல்லா கட்சிகளுக்கும், சிறிய கட்சிகளா இருந்தாலும் பெரிய கட்சிகளா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு தொண்டர் அணி இருக்கும். அவங்களால வந்து அந்த க்ரௌடை வந்து அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். அவங்க வந்து அந்த கட்சியோட கலர்ல டிஷர்ட் போட்டிருப்பாங்க, இல்லை சட்டை போட்டிருப்பாங்க. எல்லா கட்சிகளுமே அப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து அவங்களுடைய ஆட்கள் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்போதான் புதுசாக வர்றவங்க அப்படின்னா அவருக்கான ரசிகர் கூட்டம் பெருசு, அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்குதான் வேணும். அதுக்காக தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் தான். அவரும் எல்லா இடங்கள்லயும் சொல்றாரு, பெண்கள் வராதீங்க, பிரெக்னெண்டா இருக்கிறதுனா வராதீங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு. மக்களுக்கு அது புரியல. அதை புரிய வைக்க வேண்டியது அவருடைய கடமை. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்தையும் நம்ம வந்து குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அரசாங்கம் தரப்புலையும் அவங்க வந்து இந்த க்ரௌடு வந்திருக்கு அப்படின்ற போது அவருக்கு வந்து அவர் வந்து பெரம்பலூர்ல பேசாம திரும்பி போனார்ல, அது மாதிரி இங்க கூட்டம் அதிகமாக இருக்கு, நீங்க வந்து பேசாம திரும்பி போங்க, இல்லைன்னா வந்து வேற இடத்துல இருந்து நீங்க வந்து ஆன்லைன்ல பேசுங்க, அப்படி ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கூட கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து போலீஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து முடக்குறாங்க, திமுக எங்களுக்கு எதிராக சதி செய்கிறது அப்படின்னு, அரசாங்கம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுதான் வந்து இந்த சரி இருக்கட்டும், க்ரௌட் அவங்க கேட்ட இடத்துல தானே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்கான புரிதல் இல்லையா, இல்லை அரசாங்கத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க செயல்படலையா அப்படின்ற எல்லா கேள்விகளும் இருக்கு. அருணா ஜெகதீசன் கமிட்டி என்ன முடிவு பண்றாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனா 39 உயிர்கள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பார்க்கும்போது அந்த குடும்பங்களுடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு. 10 லட்சம் கொடுத்தா என்ன, 20 லட்சம் கொடுத்தா என்ன, யார் கொடுத்தா என்ன, காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ருத்திக்கின்ற பையனோட ஃபேமிலிக்கு அந்த 30 லட்சம் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? திரும்ப குழந்தை வருவானா? ஏன்னா பையனுக்கு அப்பா இல்லை, இனி என்ன பண்ணுவாங்க அவங்க? எங்க போய் ஃபேமிலி யார்கிட்ட கேட்க முடியும்? இது 30 லட்சம் பணத்தை வச்சு பிள்ளைய கொண்டு வர முடியுமா என்ன? திரும்ப எல்லாமே எல்லாருக்கும் முன்னாலேயும் வைக்க வேண்டிய கேள்விகள். எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அரசியல் ஆசை யாருக்கு வேணா இருக்கலாம், முதலமைச்சர் ஆகணும், கட்சியை தொடர்ந்து அடுத்த நாளே முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை யாருக்கு வேணா இருக்கலாம். ஆனா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க தான் வேணும் ஒருத்தர். விஜய்க்கு இந்த இழப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் விஜய்னு சொல்லுவேன். இரண்டாவது காரணம் அரசாங்கமும் நிர்வாகமும். இப்போ நம்மளுமே இந்த செய்திகள்ல தொலைக்காட்சிகள்ல பார்க்கும் போதே ரொம்ப வலி மிகுந்ததா இருந்தது. அப்பயே உடனடியா நம்மளால அதை கிரகிச்சுக்க முடியல. இங்க வந்து ஃபீல்ட பார்க்கும்போது அதை தூரமா இருந்து பார்த்த சற்றும் உறவுல இல்லாத வேற ஒரு இடத்துல இருக்கவங்களே கூட அவ்வளவு கலங்கி பேசுறாங்க, அழுகுறாங்க. அழுகுறவர்கள் இந்த இடத்துல அவ்வளவு கேட்க முடியுது. இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்களும் நேருமே அதை பார்க்கும்போதே கேள்வி கேட்டோம். விஜய் அவர்கள் இந்த இடத்துல இருந்து உடனடியா சென்னைக்கு திரும்பிட்டாருங்கிற செய்தி வந்து தப்பா இருந்தது. இந்த இடத்துல இருந்திருக்க வேண்டாமா? அவருடைய நிர்வாகிகள் இருந்திருக்க வேண்டாம்? அவர் இருந்திருக்கணும், கட்டாயம் இந்த இடத்துல இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவரு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. திருச்சி ஏர்போர்ட்ல கூட மீடியாவை பார்த்துருக்கலாம். 30 பேர் இறந்து போயிட்டாங்களே சார் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய அந்த உடல் மொழி தான் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. திரும்பி நின்று பார்த்து ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஏன் வந்து பேச முடியல அவரால்? பேசியிருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த கோபம் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்கும். இங்கே நின்று பேச வேண்டிய இங்கே கூட்டத்தை பார்த்த உடனே அவர் கிரகிச்சிருக்கலாம். பெரம்பலூர்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி செய்திருக்கலாம். அவருக்கு கூட வந்து ஆட்கள் இல்லை, அவங்களுக்கு புரிதலும் பெரிய அளவுல இல்லை அப்படின்றது தான் இதுல இருந்து புரியுது. இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு செப்பல்ஸ் கிடக்கு. நம்ம நிக்கிறதே வந்து ஒரு பெரிய மலை மாதிரி செப்பலும் ஷூவும் குமிஞ்சு போயிருக்க இடத்துலதான். இது வந்து நான் இங்க மட்டும் இல்லை, திருச்சியில இதான் பார்த்தேன். திருச்சி அதாவது முடிஞ்சு அவர் போன பிறகு 2 மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துல இருந்து என்னால வெளியிலேயே வர முடிஞ்சுது. அங்க நான் அந்த க்ரௌடையும் அந்த எல்லாம் பார்க்கும்போது இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணாம இருக்காங்களே,
ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாம்பீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யார் இதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா நாகப்பட்டினத்துல பார்க்கும்போதும் திருவாரூர்ல பார்க்கும்போதும் ஒரு அளவு அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க போல க்ரௌட. டிவிக்கே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட முடிஞ்சது. இல்லை சந்தோஷத்தை விட கொஞ்சம் வந்து திருப்தியா இருந்தது. இப்ப இங்க பார்க்கும்போது இதுக்கு மேல இனி என்ன முடிவு எடுப்பார் அவர், எப்படி இனி அடுத்தடுத்த கூட்டங்கள் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ராணிப்பேட்டில் நடக்கக்கூடிய கூட்டம் இப்ப ரத்துன்னு சொல்லி தாவைக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஒவ்வொரு கூட்டத்திலயும் இந்த மாதிரி நீ ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா இல்ல எனக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு கூட்டமும் நடக்கும்போது வாட் அ கிரவுட் அப்படின்னு சொல்லி இல்ல விஜய் மீது நிறைய தவறுகள் இருக்கிறது. போலீஸ் வந்து அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. மோடி வந்தா, ஒரு RSS தலைவர் வந்தா, அமித்ஷா அவர்கள் வந்தா நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் அவங்களுடைய பார்ட்டி ஆட்களாலேயே இல்ல அவங்களுக்கான அந்த பேராகர்னியாவை தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இவருக்கு அது மாதிரியான ஒரு நிலை கிடையாது. என்ன வந்து வண்டியில இருந்து வெளியில கையை காட்டாதன்னு சொல்றாங்க. இங்க நீங்க வேலுச்சாமிபுரம் உள்ள வரதுக்கு முன்னால பைபாஸ்ல வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கு. அந்த ஓவர் பிரிட்ஜில் வண்டியை ஸ்டாப் பண்ணி அவர் கை காமிச்சிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. அவர் கை காமிச்சு உள்ள வரும்போதே பின்னாலேயே நாமக்கல்ல இருந்து தொடர்ந்து அவர் பின்னால வந்த க்ரௌடு வந்து ரொம்ப பெரிய க்ரௌடு. இந்த க்ரௌடும் பின்னாலே வரும்போது இங்க ஏற்கனவே ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னா பின்னால ஒரு 20,000 பேர் வரும்போது என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து மொத்தமா நீங்க இந்த கடையோட ஷெட் எல்லாம் பாருங்க, மேல இருக்க அந்த ஆஸ்பெஸ்டாஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு. இவங்களுடைய இந்த லாஸை வந்து யாரு இப்போ வந்து உயிரிழப்புகளை பத்தி நமக்கு நிறைய பேசுறோம். ஆனா இங்க பொருட்சேதங்கள் எல்லாம் யார் பேசுறது? இங்க இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கலாமா? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நின்று ஒண்ணுதான் பவர் கட் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை தான் சொல்றாங்க. ஸோ யாருக்குமே எந்த புரிதலும் கிடையாது, யாருக்குமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. எல்லாரையுமே கேள்வி கேட்டுதான் ஆகணும்னு. இந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? விஜயனுடைய அரசியல் ஆசையும் அவர் முதலமைச்சராக வேண்டும்ங்கிற அவருடைய கனவும் மிக சரியானதுதான். அதுக்காக அவர் வந்து உழைக்கிறார். அவரை வந்து எந்த விதத்திலையும் அதுல குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து உங்களை பார்க்க வர ரசிகர் கூட்டத்துக்கிட்ட நீங்க வந்து போலீஸ் தான் என்னை கண்ட்ரோல் பண்றாங்க, அரசாங்கமும் நிர்வாகமும் எனக்கு எதிராக செயல்படுகிறது, என்னை வந்து எல்லா இடத்துலையும் என்னை வந்து கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்பாடுகள் எனக்கு அதிகம்னு சொல்லாதீங்க. கட்டுப்பாடுகள் மக்களுக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் தான் கொடுக்கப்படுகிறதுன்னு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு பீப்புளை எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். சும்மா தாண்டோன்றித்தனமாக என்ன வேணா பேசலாம், யாருக்கு எதிராக வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், அது தனக்கு எதிராக வாக்குகளா மாத்திக்கலாம். எலெக்ஷன் வந்தானா ஒரே எலெக்ஷன்ல முதலமைச்சராகலாம் யாருமே ஆயிட முடியாது. எம்ஜிஆர் ஆனார்னா எம்ஜிஆரோட கரிஸ்மா வேற, எம்ஜிஆரோடைய நிலை வேறு. இன்றைக்கு விஜய் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும் வேறு. ஆனா வந்து மக்களை நீங்க வந்து எஜுகேட் பண்ண விட்டுட்டு நான் என்னை கட்டுப்படுத்துறாங்க, போலீஸ் எனக்கு எதிராக இருக்கு, எதுக்கு எப்போதும் நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு எனக்கு தெரியல. என்ன செய்ய போறான்னு பொறுத்து பார்ப்போம்.